எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். என்னை கேட்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் அவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படி, அவரை குற்றம் சுமத்தும் முகாந்தரம் உண்டாகும்படி ஒரு பாவியான ஸ்திரீயை ஊரார் பிடித்து கொண்டு அவருக்கு முன்பாக வருகிறார்கள். அப்படி விபச்சாரத்திலே கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டாள் என்று ஊரார் அனைவரும் அவள் மேல் குற்றத்தை சாட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், இவள் விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்டாள், இவளை நீர் மோசையின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி வந்து நிற்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர்கள் ஆண்டவர் அவளை கல்லறிவார் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறவர், ஆனால் பாவத்தை வெறுக்கிறவர். விபச்சாரம் என்பது பெரிய பாவம்தான். விபச்சாரம் மட்டுமல்ல, பல காரியங்கள் வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட எந்த ஒரு பாவத்தையும் அது இனி பாவம் அல்ல என்று சொல்லுவதற்கு ஆண்டவர் வரவில்லை. பாவம் என்று சொல்லப்பட்ட எதையும் அவர் பரிசுத்தப்படுத்துவதற்கு வரவில்லை. ஆனால் பாவத்தில் பிடிக்கப்பட்ட நபர்களை, பாவத்தில் அகப்பட்ட ஆத்துமாக்களை விடுவித்து அவர்களை பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்கிறதற்கு கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவிகளை அழிக்கிறதற்கல்ல. இந்த உலகத்தில் தெய்வம் என்று சொல்லப்படுகிற எத்தனையோ தெய்வங்கள் மனிதர்களை, பாவிகளை, துன்மார்க்கர்களை அழிப்பதற்கென்று வந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தனித்தன்மை, சிறப்பம்சம் என்ன தெரியுமா? பாவிகளை அழிக்க வரவில்லை, பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்தார். பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக வந்தார். அதற்காக கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தையே பலியாய் சிந்தினார். தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்தார். விலையேற இரத்தத்தை சிந்தி பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மனிதர்களை மீட்பதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அவரிடத்தில் இந்த பாவியாய் இருந்த ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி அவர் இவளை அழிப்பதற்கு, அவள் இவரை கொலை செய்வதற்கு, அவளுக்கு இவர் மரண தண்டனையை விதிப்பதற்கு எத்தனித்து எல்லாரும் அங்கே ஒருமனப்பட்டு நிற்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேளையிலே ஸ்தோத்திரம் தரையிலே குனிந்து எழுதி கொண்டிருந்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது எல்லாரும் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். திரும்பவும் ஆண்டவரிடத்துல இந்த காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லை இவள் மேல் எறியட்டும், முதல் கல்லை பாவம் இல்லாதவன் எறியட்டும் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவர் தரையிலே குனிந்து எழுத தொடங்கினாராம். சில நிமிடங்கள் கழித்து அவர் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது குற்றம் சுமத்தப்பட்ட, குற்றம் சாட்டப்பட்ட, எல்லாராலும் குற்றவாளி என்று குற்றம் நிரூபிக்கப்பட்ட அந்த பாவி என்று அழைக்கப்பட்ட பெண் மாத்திரம்தான் அங்கே நின்று கொண்டிருந்தாள். அவளை பார்த்து ஆண்டவர் இயேசு கேட்டார், ஸ்ரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அவர்கள் எல்லாரும் போய்விட்டார்களா? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா? அதற்கு அவள் பதில் சொல்லுகிறார், இல்லை ஆண்டவரே, ஒருவனும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை. இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்கிறதற்கு வந்தவர். அவரை போல பாவிகளை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவரை போல பாவத்தை வெறுக்கிறவர்களும் இந்த உலகில் யாரும் இல்லை. நான் சொல்லுவதை நன்றாய் கவனியுங்கள். இயேசுவை போல ஒரு பாவியை நேசிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அவரை போல பாவத்தை வெறுப்பதற்கு இந்த உலகத்தில் அவரை போல ஒருவரும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் பாவத்தை வெறுக்கிறவர், ஆனால் பாவிகளை நேசிக்கிறவர். இந்த பாவியான
பாவி என்று குற்றம் சாட்டப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை என்று அவளுக்கு ஒரு மன்னிப்பை கர்த்தர் வழங்குகிறார். நீ போ என்று சொல்லி அவளுக்கு பாவமில்லாமல் பரிசுத்தமாய் விடுதலையாய் வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். இனி பாவம் செய்யாதே என்று ஒரு எச்சரிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். மன்னிப்பை கொடுக்கிறார், வாய்ப்பை கொடுக்கிறார், எச்சரிப்பை கொடுக்கிறார். அன்பானுள்ளே ஸ்தோத்திரம். அவளை மன்னித்தார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. மன்னிப்பை கர்த்தர் கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அவள் மேல் கல்லெறிய வேண்டிய வந்த அத்தனை பேரும் இயேசுவின் வார்த்தை கேட்டபோது தங்கள் மனசாட்சியிலே கடிந்து கொள்ளப்பட்டு குற்ற உணர்வோடு இயேசுவின் அருகில் நிற்காமல் எல்லாரும் போய்விட்டார்கள். ஆனால் எல்லாரும் போயிட்டாங்க. என்ன குற்றவாளி என்று குற்றம் சாட்டினவர்கள் ஒருத்தரும் என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்கு இல்லை, ஆகவே நானும் போய்விடுகிறேன் என்று சொல்லி அவள் அங்கிருந்து போகவில்லை. அவளுக்கு ஒன்று தெரியும், அவள் மேல் கல்லெறிவதற்கு பாவமில்லாத பரிசுத்தம் உள்ள சகல தகுதியும் உள்ள ஒருவர் தான் அவளுக்கு முன்னே அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இயேசு பாவமில்லாதவர், அவர்தான் அவளை கல்லெறிவதற்கு தகுதியானவர். ஆகவே அவருக்கு முன்பாக அவள் அங்கே நின்று கொண்டிருந்தாள். ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று சொல்லி தன்னை ஒத்துக்கொண்டவளாய், தன்னுடைய பாவத்தை உணர்ந்தவளாய், இயேசு பாவம் இல்லாதவர் என்பதை உணர்ந்தவளாய் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தாள். ஆகவே தான் ஆண்டவர் அவளுக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்தார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, தாயே, தகப்பனே, அருமையான வாலிப பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீங்கள் நின்று உங்கள் பாவத்தை உணர்ந்து உங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்கள். உலகம் உங்களை குற்றம் சாட்டும் பொழுது, உலகம் உங்களை குற்றப்படுத்தும் பொழுது, யார் உலகத்திலே குற்றம் இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? பாவம் இல்லாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? என்னை குற்றம் சாட்டுவதற்கு இந்த உலகத்தில் யாருக்கு தகுதி இருக்கிறது என்று சொல்லி மற்ற மனிதர்களை பார்த்து, இவங்க பாவம் இல்லையா, ஊழியர்களிடத்தில் பாவம் இல்லையா அப்படின்னு மனிதர்களை பார்த்து நான் செய்கிற பாவத்தில் நீடித்து வாழ வேண்டும் என்று சொல்லி இருதயத்தை கடினப்படுத்த வேண்டாம். உங்களுடைய பாவத்தை பாவம் என்று ஒத்துக்கொள்ளுங்கள், பாவத்தை பாவம் என்று உணருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் பாவத்தை மன்னிப்பதற்கு கர்த்தர் தயவுள்ளவராயிருக்கிறார்.